Hi students, plus 2 computer science chapter 5 Python variables and operators. இந்த சாப்டர்ல நாம இதுக்கு முன்னாடி ரெண்டு கிளாஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு பைத்தான்னா என்ன, பைத்தானோட டோக்கன்ஸை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணேன். டோக்கன்ஸில் கீவேர்ட்ஸ்னா என்னன்னு படித்தோம். வேரியபிள்ஸ்னா என்ன, ஒரு வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அதுக்கான பேசிக் ரூல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருந்தேன். அதோட ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னன்றதையும் பார்த்தோம். நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது பைத்தானில். அதில் நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், தமிழில் எண்கணித செயற்குறிகள், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லலாம், ஒப்பீட்டு செயற்குறிகள் அல்லது உறவு நிலை செயற்குறிகள் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக லேர்ன் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அதுக்கு அடுத்த கிளாஸில் நம்ம கௌரி சங்கர் சார் உங்களுக்கு எப்படி ஒரு பைத்தான் கோடை ஐடியில் டைப் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதில் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி கோடு எழுதுறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த கான்செப்ட்டு, நம்ம கௌரி சங்கர் சார் சொல்லி கொடுத்த கான்செப்ட், இதெல்லாம் நீங்கள் பேஸ் பண்ணி சின்ன சின்ன பைத்தான் கோடை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஓகே, நம்ம ஃபர்தராக இப்போ இந்த கிளாஸ்லேயும் நம்ம ஆப்ரேட்டர்ஸ், பைத்தானோட ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு முந்தின கிளாஸில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அதாவது எண்கணித செயற்குறிகள், ரிலேஷனல் ஆர் கம்பேரட்டிவ் ஆப்ரேட்டர், ஒப்பீட்டு அல்லது உறவு நிலை செயற்குறிகளை பற்றி சொன்னோம் இல்லையா. இந்த கிளாஸில் நான் உங்களுக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், தமிழில் என்ன சொல்லலாம்னா தர்க்க செயற்குறிகள், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், பைத்தானில் எத்தனை லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை எப்படி நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், உங்களுக்கு தெரியும் ஈக்குவல்ட்டுங்கிறது ஒரு சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் லேர்ன் பண்ணும்போது இப்போ எக்ஸ்னு ஒரு வேரியபிள் இருக்குன்னா அதில் 5ன்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு எழுதிடுவோம். ஸோ ஈக்குவல்ட்டுங்கிறது ஒரு சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஆனால் ஈக்குவல்ட்டு இல்லாமல் இன்னும் நிறைய அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், அண்ட் லிட்ரல்ஸ், பைத்தானில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிட்ரல்ஸ் இருக்குது. அந்த லிட்ரல்ஸை பற்றியும் இந்த கிளாஸில் நாம் பார்க்கலாம். வாங்க, இந்த கிளாஸில் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், தர்க்க செயற்குறிகள்னா என்னன்னு சொல்கிறேன். பைத்தானில் 3 லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு, அண்டு, ஆர், நாட். இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே 11th C++ஓட நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அதே 3 லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் தான் இதுவும். யூஸ்வலாக எல்லா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் மாதிரியும் இந்த அண்டு, ஆர், இந்த 2 லாஜிக்கல் ஆப்ரேட்டருக்கும் 2 ஆப்பரண்ட் இருக்கணும், லெஃப்ட் ரைட்டில் ஒன்று. ஸோ இது என்ன பண்ணணும்னா, லெஃப்ட் சைடில் இருக்கிற எக்ஸ்பிரஷன், ஃபர்ஸ்ட் இப்போ அண்டை பற்றி சொல்லிடுறேன். அண்டுங்கிற இந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன் லெஃப்டில் இருக்கிற எக்ஸ்பிரஷனும் ரைட்டில் இருக்கிற எக்ஸ்பிரஷனும் ரெண்டுமே ட்ரூன்னு இருந்தால் மட்டும்தான் ஃபைனலாக இந்த லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனுங்கிறது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். அதர்வைஸ் ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்தால் கூட இது ஃபால்ஸுன்னு தான் ரிட்டர்ன் பண்ணும் அண்டை பொறுத்த வரைக்கும். ஆர்னாலே என்ன அர்த்தம், அல்லது அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த ஆறுங்கிற லாஜிக்கல் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா, ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனோட ரைட்டில் இருக்கிற ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் அல்லது லெஃப்டில் இருக்கிற ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன், இந்த 2 எக்ஸ்பிரஷனில் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பிரஷன் ஆவது ட்ரூன்னு இருந்தாலே இது ஃபைனலாக ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும் வேல்யூவை. இந்த நாட்டுங்கிறது ஒரு யுனாரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். அதாவது இதுக்கு ஒரே ஒரு ஆப்பரண்ட் தான் தேவை இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டருக்கு. நீங்க இன்புட் பண்ற அந்த ஒரு இன்புட், ஒரு ஆப்பரண்டோட பூலியன் வேல்யூ என்னன்னு இருக்கோ, ட்ரூன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்னவா இருக்கோ அதுக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டான வேல்யூவை இது ரிட்டர்ன் பண்ணும். இப்ப நம்ம இன்புட் பண்றது ட்ரூன்னு இருந்தா இட் ரிட்டர்ன்ஸ் ஆஸ் ஃபால்ஸ், அது அப்படியே அதோடைய ஆப்போசிட்டா இப்போ ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஒருவேளை நம்ம இன்புட் பண்ற வேல்யூ ஃபால்ஸா இருந்தா இட் ரிட்டர்ன்ஸ் ஆஸ் ட்ரூ. புரியுதா இப்ப? ஸோ ஒரு பேசிக்கான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எல்லா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸுமே லைக் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் மாதிரி ரிட்டர்ன்ஸ் பூலியன் வேல்யூஸ். பூலியன் வேல்யூஸ்னா என்ன, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இதுதான் பூலியன் வேல்யூஸ். ஸோ ஒன்று ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இந்த 3 லாஜிக்கல் ஆப்ரேட்டருமே எந்த சிச்சுவேஷன்ல
எந்த ஆப்பரேட்டர் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும் இல்லை ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ அண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு ஆப்பரண்ட்டுமே, அதாவது அண்டுங்கிற ஆப்பரேட்டருக்கு லெஃப்டில் இருக்கிற எக்ஸ்பிரஷன் அண்ட் ரைட்டில் இருக்கிற எக்ஸ்பிரஷன் ரெண்டுமே ட்ரூன்னு இருந்தால் மட்டும்தான் ஃபைனல் ரிசல்ட் ட்ரூன்னு வரும். அதே மாதிரி ஆரில் ரெண்டில் ஏதாச்சும் ஒரு ஆப்பரண்ட் உடைய ரிட்டர்ன், அதாவது ஏதாச்சும் ஒரு ஆப்பரண்டோட ரிட்டர்ன் வேல்யூ ட்ரூன்னு இருந்தாலே இட் ரிட்டர்ன்ஸ் ஆஸ் ட்ரூ. நாட்டுங்கிறது அங்கே ஒரு ஆப்பரண்ட் தான் நம்ம கொடுக்க போகிறோம், தட் இஸ் ஒரு எக்ஸ்பிரஷன் தான் கொடுப்போம். அந்த எக்ஸ்பிரஷன் என்னவா இருக்குன்னு பார்க்கும். ட்ரூன்னு இருந்தால் இது ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும், ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இப்போ ரெண்டு எக்ஸ்பிரஷன் அண்டு பாருங்க, அண்டுக்கு நடுவில் ரெண்டு எக்ஸ்பிரஷன் இருக்கு. t greater than or equal to 15 இது ஒரு எக்ஸ்பிரஷன், இது ஒரு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன். அண்டோட ரைட் சைடில் p greater than or equal to 20 இது ஒரு எக்ஸ்பிரஷன். இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனுக்கும் நடுவில் நம்ம அண்டுங்கிற லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வச்சிருக்கோம். ஸோ ஃபைனலாக என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகி அது ஆரில் போய் ஸ்டோர் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கணும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷனை நீங்கள் எப்படி படிப்பீங்க? இப்போ t greater than equal to 15 அப்படி இருந்தால் அதை எப்படி படிப்பீங்க? இஸ் t greater than or equal to 15 அப்படி தானே படிக்கணும். அப்படின்னு அர்த்தம் t-யோட வேல்யூ 15-ஐ விட பெருசா. அதே மாதிரி p greater than or equal to 20 இருந்தால் அதை எப்படி படிப்பீங்க? இஸ் p greater than or equal to 20, அதாவது p-னுடைய வேல்யூ 20 அல்லது அதுக்கு அதிகமாக இருக்கா, அதை விட அதிகமாக இருக்கா அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட் ஒன்று ட்ரூவாக இருக்கும், இல்லை ஃபால்ஸாக இருக்கும். பட் எந்த வேல்யூனுடைய அடிப்படையில் இது ட்ரூ ஃபால்ஸ்ன்னு ஆகும்னா இந்த டீக்கும் பிக்குமான ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுக்கணும் இல்லையா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கண்டிஷனுங்கிறது இது ரெண்டும் கண்டிஷன் சொல்லுவோம் நம்ம. இப்போ t greater than or equal to 15, p greater than or equal to 20 போடுறது தான் கண்டிஷன். இப்போ நம்ம ஒரு ரியல் வேல்யூவை இன்புட் பண்ணுறோம் வச்சுங்க. t-யோட வேல்யூ 14, p-யோட வேல்யூ 20 அப்படின்னு இருந்தால் இந்த எக்ஸ்பிரஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் t-யோட வேல்யூ 14. இப்போ t 14 அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ் 14 greater than or equal to 15? நோ, ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இப்போ p-யோட வேல்யூ 21 இல்லையா? இஸ் 21 greater than or equal to 20? ட்ரூ. p greater than 20. ஸோ இது ட்ரூ. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் ஒரு ஃபால்ஸ் ஒரு ட்ரூ இருக்கு. ஆனால் நடுவில் என்ன லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் இருக்கு, என்ன லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இருக்கு, அண்டுன்னு இருக்கிறதுனால இந்த ரெண்டையும் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்போ இந்த அண்டு என்ன பண்ணும்? ரிட்டர்ன் பண்ணுறது ஃபால்ஸுங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். புரியுதா இப்போ உங்களுக்கு? ஓகே. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆர்னு கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ அதே தான். ஸோ இப்போ இஸ் t greater than or equal to 15? நோ, ஃபால்ஸ். ஏன்னா t-யோட வேல்யூ 14 இருக்கிறதுனால. இஸ் p greater than or equal to 20? எஸ், தட் இஸ் ட்ரூ. இப்போ ஒரு ஃபால்ஸ் ஒரு ட்ரூ இருக்கு. பட் நடுவில் எந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இருக்கு? ஆர் இருக்கு. ஆரோட ரூல் படி ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட போதும் இல்லையா? ஸோ ஃபைனலி இட் ரிட்டர்ன்ஸ் ஆஸ் ட்ரூ. அப்போ அந்த ஆரில் என்ன வேல்யூ இருக்கும்? ட்ரூன்னு இருக்கும். புரியுதா? இப்போ நாட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ன்ற வேல்யூவில் இப்போ ஃபால்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாட் ஆர் அப்படின்னு போட்டிங்கன்னா we will get ஆரோட வேல்யூ as ட்ரூ. ஏன்? நாட் எப்பவுமே என்ன பண்ணும்? நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட்டோட வேல்யூ பூலியன் வேல்யூ என்னவோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான பூலியன் வேல்யூவை தான் இந்த நாட்டுங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். இப்போ புரியுதா உங்களுக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்? லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் வெரி பவர்ஃபுல். இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ், நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்க போகிறோம். ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸை ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இதை மூணையும் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டாலே அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு சவுண்ட் நாலேஜ் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருங்கிறது ஒரு ஈக்குவல்ட்டு தான் சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு எழுதுனீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 20ன்னு எழுதிட்டு அந்த ஈக்குவல்ட்டுங்கிறது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். 20ங்கிற அந்த வேல்யூவை எக்ஸுக்கு அது அசைன் பண்ணுது, அதனால அதுக்கு சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு பேர். வேறஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் நிறைய ஷார்ட் அண்ட் டைப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அதாவது
இதை நம்ம வேற மாதிரி சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னா அந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸில் ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர்ஸை அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வித் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வித் ஆப்ரேஷன்ஸ். என்னென்ன மாதிரியான ஆப்ரேட்டர்ஸ் சார் அதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் அசைன்மெண்ட், அது உங்களுக்கு தெரியும் எப்படின்ட்டு. ஓகே, நான் இப்போ சொன்னேன் இல்லையா அது. இன்னொன்று என்னென்னா அந்த ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. இது ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கூடவே என்ன நடக்குதுங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் நடக்குது. என்ன ஆப்ரேஷன்னா அடிஷன் ஆப்ரேஷன் நடக்குது. ஸோ ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னா முதல்ல ஆட் பண்ணி வர ரிசல்ட்டை யூ ஹாவ் டு அசைன். ஸோ இது எப்படி சார் எழுதலைன்னா இப்போ ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 2 அப்படி போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னா ஏல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவோட ப்ளஸ் 2 ஆட் ஆகி இட் வில் பி ஸ்டோர்ட் இன் ஏ. ஆக்சுவலாக ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 2ங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ ஏவில் வந்து இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏக்கு we assign 10. ஸோ 10 + 2 என்னது 12. ஸோ 12 will be assigned to A. So this kind of operator we call it as shorthand assignment operator. ஸோ இங்கே வந்து ப்ளஸ் ஈக்குவல் டு மாதிரியே we can use மைனஸ் ஈக்குவல் டு. மைனஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதுவீங்க? மைனஸ் ஈக்குவல் டு 2. A minus equal to 2. In the previous case the A value என்னாச்சுன்னா it becomes 12. How it becomes 12? We know well. The beginning statement we assign 10 to A. After that we incremented as 12. And then now we are going to decrement minus 2. இல்லையா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி ஆக்சுவலாக இது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா அந்த பைத்தான் A equal to A minus 2ன்னு எடுத்துக்கும். That means whatever the value in A, it will be reduced by 2. That is அதை வந்து 2 அதுலேருந்து ரெடியூஸ் ஆகிடும். அதான் A equal to A minus 2. So we will get 10. புரியுதா இப்போ என்னன்ட்டு? ஸோ இந்த சேம் வே ஒன் மோர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வித் ஆப்ரேஷன் என்னென்னா மல்டிப்ளை ஈக்குவல் டு. ஸோ இதை எப்படி எழுதலாம்? A மல்டிப்ளை ஈக்குவல் டு 2. தட் மீன்ஸ் என்னென்னா A ஈக்குவல் டு A மல்டிப்ளைடு பை 2. ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிகாஸ் in the previous statement the value of A become 10 இல்லையா? ஏவோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 10 வந்துருச்சு. ஸோ 10 into 2 20. ஓகே, இப்போ டிவைடட் ஈக்குவல் டு டிவிஷன் ஈக்குவல் டு. ஓகே, A division equal to 4. That means A equal to A divided by 4. So what is the value of A now? 20. So 20 divided by 4. 20 divided by 4 means what? 20 4ஆல் வகுத்தா என்ன வரும்? 5 4 20 5. So 5.0. So the value of A என்னது? 5.0. The 5.0 assigned to A. ஸோ இந்த எல்லா கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்டுங்கிறது ஒரு கால்குலேஷன் ஆனதுக்கு அப்புறமா தான் அசைனே ஆகுது. எக்ஸப்ட் ஃபர்ஸ்ட் கேஸ். ஃபர்ஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு வேல்யூ அசைன் ஆகிடுது. வேறஸ் அடுத்த கேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ A ப்ளஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறதுல நடக்குது. ஏவோட வேல்யூ ப்ளஸ் 2 2 ஆட் ஆகி வர ரிசல்ட் தான் ஏக்கு அசைன் ஆகுது. அதே மாதிரி தான் மற்ற கேசஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணுறோம் இல்லையா? அதனால தான் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வித் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லுவோம் யூஸ்வலாக. ஓகே, we have one more shorthand operator. Shorthand operator, assignment operator with operations எல்லாம் ஒன்று தான். Modulus equal to. We know what is the name of the symbol percentage here in Python. Not only in Python, in C based languages, C, C++, எல்லாத்துலேயுமே வந்து percentage symbolங்கிறது it refers what? Modulus. Okay. So இது எப்படி எழுதுவீங்க? A mod of equal to modulus equal to 2. That means A equal to A mod of 2. What is the value of A now? 5. இப்போ 5 வந்து 2ஆல் டிவைட் பண்ணி what will be the remainder? Because modulus ஓட வேலை என்ன? It returns only the remainder of a division. It returns only the remainder of the division. So present the value of A is 5. A ஓட வேல்யூ 5. நீங்கள் இதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வரக்கூடிய ரிமைண்டர் என்ன? இப்போ 5ல் எத்தனை 2? 2 வாட்டி போயிடும். அப்போ மிச்சம் உள்ளது 1. ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் 1.0. ஓகே, ஸோ ஆல் தீஸ் operator except the first one we called it as shorthand operators, or otherwise we can call it as assignment operators with operations. Assignment operators with operations. இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ்வலாக C++லேயே லேர்ன் பண்ணது தான். அண்டு பைத்தானில் நான் ஏற்கனவே சொன்னேன் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் லேர்ன் பண்ணும்போது
பைத்தானில் 2 அடிஷ்னல் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் இருக்குது. இந்த டபுள் ஆஸ்ட்ரிக் போடுறது. இந்த டபுள் ஆஸ்ட்ரிக் அப்படிங்கிறது என்னென்னா பவர் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நான். ஸோ இதையும் நம்ம ஷார்ட் ஹேண்ட் ஃபார்மில் எழுதலாம். ஸோ இப்போ ஏ டபுள் ஆஸ்ட்ரிக் ஈக்குவல் டு 2, தட் இஸ் எக்ஸ்போனன்ட் ஆஃப் 2. தட் இஸ் இது எப்படி எழுதலாம்னா ஏ ஈக்குவல் டு ஏ எக்ஸ்போனன்ட் ஆஃப் 2. ஏல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவோட பவர் 2 வேல்யூ என்ன அப்படிங்கிறத அர்த்தம். அந்த பவர் 2 வேல்யூவை கால்குலேட் பண்ணி இட் வில் பி ஸ்டோர்ட் இன் ஏ. ஸோ அதே மாதிரி 2 ஸ்லாஷ் போடுறது நம்ம சொன்னோம், ஃப்ளோர் டிவிஷன் சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு இல்லையா. ஸோ இதையும் நம்ம ஷார்ட் அண்ட் ஃபார்மில் எழுதலாம். ஸோ ஏ ஃப்ளோர் டிவிஷன் ஈக்குவல் டு 10. இப்போ ஃப்ளோர் டிவிஷன் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த கோஷியன்ட் ஃபார்ம், கோஷியன்ட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நம்ம வந்து மாடுலஸ்க்கும் ஃப்ளோர் டிவிஷனுக்கும் கூட டிஃபரன்சஸ் கேட்கலாம், எக்ஸாம்பிள் கொஸ்டின் கூட வரலாம். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மாடுலஸ் அண்டு ஃப்ளோர் டிவிஷன்? அது மாதிரி வேர்டிங்ஸில் வராது மாடுலஸ் ஃப்ளோர் டிவிஷன், பட் சிம்பிள் கொடுக்கலாம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அந்த பர்சன்டேஜ் சிம்பிள் அண்டு 2 ஸ்லாஷ் போட்டு கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து we have to ready to answer this kind of questions. ஏன்னா இதெல்லாம் நாலேஜ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அதனால. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இப்போ இந்த ஏ டபுள் ஸ்லாஷ் கொடுக்குறோம் இல்லையா, தட் இஸ் அ ஃப்ளோர் டிவிஷன். அப்போ அதோட ரிமைண்டர் என்ன ஆன்சர் வரும், அதோடைய கோஷியன்ட் என்ன வரும்? ஏவோட வேல்யூ வந்து போன கேஸில் வந்து இட் பிகம்ஸ் 1 இல்லையா. ஸோ 1 10ஆல் டிவைட் பண்ணால் அதோடைய கோஷியன்ட் ஃபார்ம் 0ன்னு வரும். ஸோ இது எல்லாமே என்னென்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது மட்டும் தான் சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், மிச்சம் உள்ள எல்லாமே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வித் ஆப்ரேஷன், அப்படி இல்லைன்னா அதை ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா இப்போ உங்களுக்கு? நெக்ஸ்ட் நம்ம பைத்தானில் கண்டிஷனல் ஆப்ரேட்டரை பற்றி லேர்ன் பண்ண போகிறோம். இதே கண்டிஷனல் ஆப்ரேட்டர்னு நீங்கள் C++ல ஒன்று படிச்சிருப்பீங்க, கொஸ்டின் மார்க் கோலன். அந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டருக்கும் இங்கே பைத்தானில் நம்ம யூஸ் பண்ண போகிற கண்டிஷனல் ஆப்ரேட்டருக்கும் சின்ன டிஃபரன்ஸ், பட் தியரிட்டிக்கலாக போத் ஆர் சேம். டெர்னரி ஆப்ரேட்டர். டெர்னரி ஆப்ரேட்டர்னா என்ன? ஒரு ஆப்ரேட்டரில் 3 ஆப்பரண்ட் தேவைப்பட்டால் அது டெர்னரி ஆப்ரேட்டர். நம்ம படிச்சிருப்போம் இல்லையா ஆப்ரேட்டரோட கிளாசிஃபிகேஷன், யூனரி ஆப்ரேட்டர், பைனரி ஆப்ரேட்டர் அண்ட் டெர்னரி ஆப்ரேட்டர். யூனரி ஆப்ரேட்டர்னா ஒரே ஒரு ஆப்பரண்ட் தான் இருக்கும், ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் நாட், இதெல்லாம் யூனரி ஆப்ரேட்டர். பைனரி ஆப்ரேட்டர்னா இட் நீட்ஸ் மினிமம் 2 ஆப்பரண்ட்ஸ். ஆல் arithmetic operators, all relational logical operators and everything comes under binary operators. So ternary operator. So எந்த ஆப்பரேட்டர்ல 3 ஆப்பரண்ட் தேவைப்படுதோ அதெல்லாம் டெர்னரி ஆப்பரேட்டர். பைத்தானோட டெர்னரி ஆப்பரேட்டருங்கிறது ஒரு சிம்பிளா இருக்காது. நம்ம எப்படி C++ல கொஸ்டின் கோலன் இருந்ததோ அந்த மாதிரி சிம்பிள்லாம் இங்கே இல்லை. இது ஒரு எக்ஸ்பிரஷனாக தான் இருக்கும், அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சின்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், வேரியபிள் ஈக்குவல் டு வேல்யூ 1 இஃப் ஸ்கொயர் பிராக்கெட்டில் கொடுத்துருக்கேன்ல டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் எல்ஸ் வேல்யூ 2. இதோடைய மீனிங் மட்டும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ இங்கே வேரியபிள் ஈக்குவல்ட்டுன்னு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து நம்ம ஃபைனலாக என்ன வேல்யூ வரப்போகுது அது வந்து அங்கே ஸ்டோர் ஆகணும். பட் முதல்ல பார்க்க வேண்டியது இந்த இஃப் டெஸ்ட் எக்ஸ்பிரஷனுங்கிறது தான். இப்போ ஒரு டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோம், அந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்தால், ஏன்னா டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் எல்லாமே பூலியன் எக்ஸ்பிரஷனாக தான் இருக்கும், ரிலேஷனல் எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம், சம்டைம்ஸ் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம். புரியுதா நான் சொல்கிறது? எல்லா டெஸ்ட் எக்ஸ்பிரஷன்ஸுமே எய்தர் இட் மே பி ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் ஆர் பூலியன் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன். ஸோ பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரிட்டர்ன்ஸ் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆஸ் ரிசல்ட் இல்லையா. அப்போ டெஸ்ட் எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட் என்ன வரும்? ஒன்று ட்ரூவாக இருக்கும் இல்லைன்னா ஃபால்ஸாக இருக்கும். ஸோ ட்ரூவாக இருந்தால், ஒருவேளை இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட் ட்ரூவாக இருந்தால் அந்த வேல்யூ 1 அப்படிங்கிறது அசைன் டு வேரியபிள். ஒருவேளை இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷனோட வேல்யூ ஃபால்ஸ்ன்னு இருந்ததுன்னா அப்போ அங்கே எல்ஸுங்கிறது இருக்கு இல்லையா, எல்ஸ்க்கு அப்புறமா என்ன வேல்யூ கொடுத்துருக்குமோ அதுதான் ஃபால்ஸ் வேல்யூ. இட் வில் பி அசைன் டு வேரியபிள். புரியுதா? ஸோ நான் திரும்ப ஒரு முறை கவனிச்சிங்கன்னா தெரியும், திரும்ப ஒரு முறை சொல்கிறேன் பாருங்க. ஸோ இந்த பைத்தானோட கண்டிஷனல் ஆப்ரேட்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா படிச்சிக்கங்க. வேல்யூ 1 இஃப் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் எல்ஸ் வேல்யூ 2. இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷனுங்கிறத. டெஸ்ட் எக்ஸ்பிரஷனுங்கிறது எப்போதுமே ரிலேஷனல் எக்ஸ்பிரஷனாகவோ அல்லது லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனாகவோ இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா இதனுடைய வேல்யூ எப்போவுமே ட்ரூ ஆர் ஃபால்ஸாக தான் இருக்கும். ஸோ இதோட வேல்யூ ட்ரூன்னு இருந்தால் இட் டேக்ஸ் வேல்யூ 1. இது வந்து வேல்யூ 1 எடுத்து the value 1 will be assigned to variable.
இன்கேஸ் டெஸ்ட் எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட் ஃபால்ஸ்னு இருந்ததுன்னா அப்போ என்ன ஆகும், எல்ஸ் பார்ட்டில் இருக்கிற வேல்யூ 2 எடுத்துக்கும். ஸோ இட் இஸ் வெரி சிமிலர் வாட் வி லேர்ன் இன் C++ சிம்பிள் இஃப் எல்ஸ், த கான்செப்ட் ஆஃப் சிம்பிள் இஃப் எல்ஸ். சிம்பிள் இஃப் எல்ஸில் நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். பட் இங்கே கொஞ்சம் அந்த இது வந்து ஒரே சிங்கிள் லைன் எழுதிருக்கும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் வந்து இங்கே கண்டிஷனல் ஆப்ரேட்டர். புரியுதா உங்களுக்கு? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இப்போ டீயோட வேல்யூ 14, பியோட வேல்யூ 20ன்னு கொடுக்குறோம். அது கண்டிஷன் வந்து t greater than 15, p greater than 20. எக்ஸ்பிரஷன் நல்லா கவனிங்க. இங்கே நீங்கள் இந்த எக்ஸ்பிரஷனை தான் ஒழுங்காக படிக்கணும். இந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, மொத்தமாக தான் நீங்கள் ஒழுங்காக படிக்கணும். பாஸ்ங்கிறது வேல்யூ, சிங்கிள் கோட்ஸ்குள்ளார இருக்குது, இது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ ஃபால்ஸ். இஃப் இந்த இஃப் பிளாக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் போட்டிருக்கோம், அதுக்குள்ளார ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் இருக்குது. லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் என்ன, ரெண்டு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷனோட காம்பினேஷன் தான் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் இல்லையா. இங்கே t greater than 15ங்கிறது ஒரு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன், p greater than 20ங்கிறது ஒரு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன். இந்த ரெண்டு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷனையும் இந்த அண்டுங்கிற லாஜிக்கல் ஆப்ரேட்டர் கம்பைன் பண்ணுது. அப்போ இந்த ஒட்டுமொத்தமாக இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் சொல்லலாம். இது எல்லாமே இந்த இஃப்குள்ளே இருக்கு. எப்போ இதனுடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் இப்போ. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த பார்ட் பார்த்துடலாம். எல்ஸ் ஃபெயிலுங்கிறது இங்கே வேல்யூ, ட்ரூ பாஸுங்கிறதும் ஒரு வேல்யூ, ஃபெயிலுங்கிறதும் ஒரு வேல்யூ. பாஸுங்கிறது வேல்யூ 1, ஃபெயிலுங்கிறது வேல்யூ 2. இப்போ எனக்கு பாஸுங்கிற ரிசல்ட் வருமா, ஃபெயிலுங்கிற வேல்யூ வருமா, பாஸுங்கிறது ஆன்சராக வருமா, ஃபெயிலுங்கிறது ஆன்சராக வருமாங்கிறதா இப்போ நம்ம பார்க்கணும். ஏன்னா நீங்கள் இங்கே எந்த வேல்யூ வரும்போதோ அந்த வேல்யூ தான் ஆரில் போய் ஸ்டோர் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ளே இருக்கிற இந்த லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் தான் இவால்யூவேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் இஸ் t greater than or equal to 15, t ஓட வேல்யூ 14. இஸ் t greater than or equal to 15? No, பிகாஸ் t 14 தான் இல்லையா, t ஓட வேல்யூ 14 தான். அப்போ ஸோ அது வந்து 15 விட அதிகம் இல்லை, அதனால் இங்கே வந்து இட் ரிட்டர்ன்ஸ் as false. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், செகண்ட் இருக்கிற இந்த ரிலேஷனல் எக்ஸ்பிரஷனுக்கு போவோம். இஸ் p greater than or equal to 20? the original value of p எவ்வளவு, 21. கண்டிஷன் எவ்வளவு, greater than or equal to 20. இஸ் p greater than or equal to 20? எஸ், p ஓட வேல்யூ 20 தான். அப்போ இது ட்ரூ இல்லையா. ஆனால் இந்த அண்டு இருக்குல்ல, லாஜிக்கல் அண்டு இருக்குல்ல, லாஜிக்கல் அண்டுக்கு எப்பவுமே ஒரு பிஹேவியர் இருக்குது. என்ன பிஹேவியர் தெரியுமா, நீங்கள் ரெண்டு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுப்பீங்க அண்டை பொறுத்த வரைக்கும், லெஃப்டில் ஒன்று ரைட்டில் ஒன்றும் கொடுப்பீங்க. அது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு லெஃப்டில் இருக்கிற எக்ஸ்பிரஷனை இவாலுவேட் பண்ணிடும். இவாலுவேட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அது அண்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற இவாலுவேஷனுக்கே போகாது. ஏன் சார் போகாதுன்னா, அண்டோட லாஜிக் என்ன, ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா. எடுத்துலேயே ஃபால்ஸ்ன்னு வந்துட்டா அப்புறம் நான் செகண்ட் கண்டிஷன் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அது ஃபால்ஸ்ன்னு தான் வரப்போகுது அண்டை பொறுத்த வரைக்கும். அதனால அண்டு எப்பவுமே என்ன பண்ணணும்னா ஒரு கண்டிஷனை மட்டும்தான் செக் பண்ணும். அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா லெஃப்டில் இருக்கிற கண்டிஷனை செக் பண்ணும். அது ட்ரூவாக இருந்துருச்சு அப்படின்னா அது ரைட் சைடுக்கு போய் மறுபடியும் அடுத்த கண்டிஷனை பார்க்கும். ஒருவேளை ஃபால்ஸாக இருந்தால் அங்கேயே அது நிறுத்திடும். ஸோ இந்த கேஸ்லையும் அப்படி தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட் ஃபால்ஸ், அதனால செகண்ட் எக்ஸ்பிரஷனுக்கே போகாது. அப்போ ஃபால்ஸுன்னு வந்தால் பாஸுங்கிறது வராது, எல்ஸ் பார்ட்டில் இருக்கிற ஃபெயிலுங்கிறது தான் ரிட்டர்ன் ஆகும். இப்போ புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் நம்ம லேர்ன் பண்ண போகிறது லிட்ரல்ஸை நம்ம கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். அது என்ன சார் கான்ஸ்டன்ட்? இப்போ ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ இருக்கும்போது ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கிறப்ப அந்த வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாத ஒரு நிலையில் இருந்தால் அதுதான் கான்ஸ்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸோட வேல்யூ 5ன்னு வச்சுக்கோங்க. ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கிறப்ப எக்ஸோட வேல்யூவை உங்களால் சேஞ்ச் பண்ண முடிஞ்சால் அது வேரியபிள். ஒருவேளை எக்ஸில் இருக்கிற அந்த 5ங்கிறது அந்த என்டையர் ப்ரோக்ராம்லேயும் சேஞ்சே ஆகாமல் அப்படியே இருந்துருச்சுன்னு வச்சுங்க, அது கான்ஸ்டன்ட். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். பைத்தானில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் நியூமரிக் கான்ஸ்டன்ட், செகண்ட் ஒன் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டுங்கிறத லிட்ரல்ஸ்னு சொல்லலாம், நான் சொன்னேன் இல்லையா இப்போ. அதனால் இங்கே
நம்ம ஸ்க்ரீனில் லிட்ரல்ஸ்னு காட்டியிருக்கு, அப்புறம் நீங்கள் என்ன சார் வாசிக்கும் போது கான்ஸ்டன்ட்னு வாசிக்கிறீங்கன்னு கேட்கக்கூடாது. ஓகே, ரெண்டும் ஒன்று தான். தேர்ட் பூலியன் கான்ஸ்டன்ட் ஆர் லிட்ரல்ஸ். ஃபோர்த்து எஸ்கேப் சீக்வன்சஸ். எஸ்கேப் சீக்வன்சஸும் கூட கான்ஸ்டன்ட் தான். எப்படிங்கிறத நான் எஸ்கேப் சீக்வன்சஸ் சொல்லும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த நியூமரிக் லிட்ரல்ஸ் ஆர் நியூமரிக் கான்ஸ்டன்ட்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு வேரியபிளில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு நம்பர், அதுதான் நியூமரிக் கான்ஸ்டன்ட்டுங்கிறது. பைத்தானை பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூணு டைப்பான நியூமரிக் லிட்ரல்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. இன்டீஜர், ஃப்ளோட் அண்டு காம்ப்ளெக்ஸ். C++ல கூட நியூமரிக் லிட்ரல்ஸ் இருக்குது. அங்கே இன்டீஜரும் ஃப்ளோட்டும் இருக்குது, ஆனால் காம்ப்ளெக்ஸ் கிடையாது. இங்கே காம்ப்ளெக்ஸ்னு புரியுதா உங்களுக்கு? காம்ப்ளெக்ஸுங்கிறது ஒரு நம்பர் டைப்பு தான். அது நீங்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ன்னு படிச்சிருப்பீங்க லோயர் கிளாஸஸில். அதே காம்ப்ளெக்ஸ் தான் இது. இன்டீஜர்னா என்னன்னு தெரியும்? இன்டீஜருங்கிறது a number without any fraction, any decimal values இல்லாத, ஃப்ராக்ஷன் இல்லாத the whole numbers, அதுதான் இன்டீஜருங்கிறது. ஃப்ளோட்டுங்கிறது தெரியும், a number with fraction. காம்ப்ளெக்ஸுங்கிறது வந்து யூஸ்வலாக அந்த a+bi ஃபார்மில் எழுதுகிற ஒரு நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறது. அது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த 3 டைப் ஆஃப் நம்பரையும் நம்ம ஹேண்டில் பண்ணுறது தான் நம்ம நியூமரிக் லிட்ரல்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன்னை வந்து நம்ம இன்டீஜர் லிட்ரல்ஸை பற்றி பார்க்கலாம். இன்டீஜர் அப்படின்னு எடுத்தாலே அதில் மொத்தம் 4 விதமான இன்டீஜர் நம்பர்ஸ் இருக்குது, சப்போர்ட் பண்ணுது பைத்தான். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ எக்ஸாம்பிள் இப்போ a = 100 அப்படின்னு போடுறீங்கன்னு வச்சுங்களேன். இது வந்து ஒரு டெசிமல் இன்டீஜர். 100ங்கிறது ஒரு டெசிமல் நம்பர். சார் 100ங்கிறது டெசிமல் நம்பர்னு ஒன்றும் சொல்ல முடியாது, பைனரியாக கூட இருக்கலாம். அது பேஸ்ட் ஆன் த பேஸ் வேல்யூ அது மாறும். ஓகே, பரவாயில்ல, அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ பின்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிங்கிற வேரியபிளில் இப்போ நான் OB 1010ன்னு போடுறேன். பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் பைனரி நம்பராக இருந்தால் அது OBயில் ஸ்டார்ட் ஆகும். OBயில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே அது பைனரி நம்பர் தான். மேலே உள்ளது டெசிமல் நம்பர் தான். இப்போ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? உங்களுக்கு பேஸே தேவையில்லை. பைத்தானை பொறுத்த வரைக்கும் அந்த நம்பரோட பேட்டர்னை பார்த்தே அது என்ன டைப் ஆஃப் நம்பருங்கிறத பைத்தான் எடுத்துக்கும். இப்போ ஏல பார்த்தீங்கன்னா வெறும் 100 இருக்குது அப்படின்னா அது டெசிமல் நம்பர் தான், டவுட் இல்லை. ஆனால் ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பண்ணோம், சார் 100 போட்டால் எப்படி டெசிமல் ஆகும், அது பைனரியாக கூட இருக்கலாம் இல்லையான்னு கேட்டோம் இல்லையா? ஆனால் அதான் சொன்னேன், பைத்தானை பொறுத்த வரைக்கும் வெறும் 100ன்னு போட்டிங்கன்னா அது டெசிமல் தான், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பிங்கிற வேரியபிளுக்கு வாங்க. இப்போ ஓபின்னு ஆரம்பித்தாலே அந்த நம்பர் பைனரி நம்பர் தான். இதை வச்சே கிளாஸிஃபை பண்ணிக்கோ பைத்தான். ஓகே, இப்போ சிங்கிற வேரியபிளில் பார்த்தீங்கன்னா ஓ அப்படின்னு ஆரம்பிக்குது. அதாவது 0O ஃபஸ்ட்டு உள்ளது 0. ஆக்சுவலாக ஓன்னு அதை வாசிக்கக்கூடாது, 0ன்னு தான் வாசிக்கணும். இந்த 0வை ஓன்னு வாசிக்கிறது வந்து அமெரிக்கன் ஸ்டைல். ஓகே, அதனால் வந்து இதை நாம் பிரிட்டிஷ் ஸ்டைல்லையே 0ன்னே வாசிப்போம். ஓகே, 0O127 கொடுத்துருக்கோம் இல்லையா? இது என்ன டைப் ஆஃப் நம்பர்? 0Oவில் ஆரம்பித்தா ஒரு நம்பர் ஆக்டல் நம்பர்னு பேர். உங்களுக்கு தெரியும், ஆக்டல் நம்பரில் எந்த நம்பர் இருக்காது, 8, 9ங்கிற நம்பர் இருக்காது ஆக்டலில். அடுத்தது டி. இப்போ டிங்கிற வேரியபிளில் பார்த்தீங்கன்னா 0x1bன்னு இருக்குது. 0x அப்படின்னு ஆரம்பித்தாலே அந்த நம்பர் எக்ஸா டெசிமல் நம்பர். 1bங்கிறதே ஒரு நம்பர் தான். சார் பின்னு இருக்கே சார், அதெல்லாம் நம்ம 11லேயே பைனரி நம்பர் சிஸ்டம் படிச்சிருப்போம் இல்லையா, உங்களுக்கே தெரியும். ஸோ எக்ஸா டெசிமலை பொறுத்த வரைக்கும் 0 to 9, அதுக்கப்புறம் ABCDE வரைக்கும் ஆல்ஃபபெட்ஸும் கன்சிடர் அஸ் நம்பர் தான் இல்லையா, இன் எக்ஸா டெசிமல் ஃபார்ம். அதாவது மொத்தம் 16 வேல்யூஸ் எக்ஸா டெசிமலில் இருக்கும். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டீஜர் லிட்ரல்ஸை இந்த 4 ஃபார்ம்லேயும் நாம் அசைன் பண்ணலாம். ஒன்று டெசிமல் ஃபார்ம், இல்லை பைனரி ஃபார்ம், இல்லை ஆக்டல் ஃபார்ம், இல்லை எக்ஸா டெசிமல் ஃபார்ம். நீங்கள் எந்த ஃபார்மில் வேணாலும் அசைன் பண்ணலாம். பட் பைத்தான் வந்து இந்த எல்லாத்தையும் அதுக்கு ஈக்குவலாட்டான டெசிமலாக தான் ட்ரீட் பண்ணும், எடுத்துக்கும். இப்போ 100ஓட வேல்யூ என்னன்னு கேட்டால் 100 தான். பியில் இருக்கிற வேல்யூ என்ன, பியில் இருக்கிற அந்த O0B1010 இருக்கு இல்லையா, அதுக்கான வேல்யூவை பியில் என்ன வேல்யூ இருக்கும்னா நீங்கள் அசைன் பண்ணும்போது 0B1010ன்னு அசைன் பண்ணலாம். பட் பைத்தான் அந்த நம்பருக்கு ஈக்குவலட்டான டெசிமல் நம்பர் என்னன்னு கால்குலேட் பண்ணி அதை தான் பியில் ஸ்டோர் பண்ணும். சரி, அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம், இந்த 1010ங்கிறதுக்கு என்ன நம்பர் வரும்? நாம் இந்த பொசிஷனல் வேல்யூ வச்சு ஈஸியாக பைனரி டு டெசிமல் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் மோஸ்ட்ல இருக்கிற இந்த 0 இருக்குல்ல, இந்த 0வுடைய பொசிஷன் என்னன்னா 2 power 0.
இது 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3. இப்போ 2 பவர் 0 ஆல்வேஸ் 1 தான். ஆனால் 0வால் மல்டிப்ளை ஆகும்போது 0 தான் வந்துடும். ஸோ அதை விட்டுடலாம். 2 பவர் 1, 2 பவர் 1னா 2. இப்போ இது 2 பவர் 2, 2 பவர் 2னா 4 வரும். பட் நம்ம இந்த 0 இருக்கிறதுனால அதை விட்டுடலாம். ஓகே. இப்போ 2 பவர் 3, 2 பவர் 3னா என்ன தரும்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு 8. அப்போ 8 + 2 10. ஸோ இதோட வேல்யூ ஆக்சுவலாக 10, 10ன்னு தான் அது பியில் ஸ்டோர் பண்ணும். நீங்கள் கொடுத்ததை வந்து நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. பட் இட் டேக்ஸ் பைத்தான் டேக்ஸ் இட் ஆஸ் இட்ஸ் ஈக்குவலண்ட் டெசிமல் நம்பர். புரியுதா நான் சொல்கிறது என்னென்னு? இப்போ இதை நம்ம கம்பைல் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வரும்? இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தானோட ஐடியில் நம்ம இதை டைப் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. A = 100, B = OB 1010, C = 00127. சார் அங்கே ஓ ஸ்மால் லெட்டராக போட்டிங்க, ஓ கேபிட்டல் லெட்டராக போட்டிங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நீங்கள் எது வேணாலும் போடலாம். ஓகே. டி இங்கே கூட பாருங்கள், அங்கே OX ஸ்மால் லெட்டரில் இருக்குது, இங்கே கேபிட்டல் லெட்டரில் போடுறோம். ஸோ நோ ப்ராப்ளம். பட் பைத்தான் இதை எப்படி எடுத்துக்கோன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணீங்கன்னு வச்சுங்க, பிரிண்ட் ABCD பண்ணிங்கன்னா என்ன அவுட்புட் வரும்? பிரிண்டோட ஏவோட வேல்யூ 100ன்னு வந்துடும். ஏன்னா அது ஏற்கனவே டெசிமல் ஃபார்மில் இருக்குது. பியோட வேல்யூ 10ன்னு வரும். நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, அதோட பைனரியை அது டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணி தான் எடுத்துக்கும். அதே மாதிரி ஆக்டல் இருக்குல்ல, 00127ங்கிறது அது கன்வெர்ட் பண்ணினா ஈக்குவலண்ட்டான டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணால் 87ன்னு வரும். லைக் அதே மாதிரி எக்ஸா டெசிமல் இருக்கு இல்லையா, அதை கன்வெர்ட் பண்ணால் 27ன்னு வரும். ஸோ இந்த வேல்யூஸ் தான் அது பிரிண்ட் பண்ணும். இப்போ உங்களுக்கு நியூமரிக் லிட்ரல்ஸ்னால் என்ன? நியூமரிக் லிட்ரல்ஸை பைத்தானில், அதாவது இன்டீஜர் டைப் மட்டும் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த இன்டீஜர் நியூமரிக் லிட்ரல்ஸில் பைத்தான் எப்படி ஹேண்டில் பண்ணுது, எப்படி அதை ஒரு வேல்யூவை நம்ம இன்புட் பண்ணாலும் அது எப்படி அதை எடுத்துக்குது அப்படிங்கிறத இந்த செஷனில் லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம இந்த கிளாஸில் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், ஃபஸ்ட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் லேர்ன் பண்ணிங்க இல்லையா? அண்டு, ஆர், நாட், 3 லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணோம். அந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை எப்படி வந்து நம்ம கோட் பண்ணுறது, எப்படி கோடில் ஃபெச் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்க. அது ப்ராக்டிக்கலாகவும் நான் உங்களுக்கு ஐடியில் அதை டைப் பண்ணி காட்டினேன், எந்த மாதிரியான ரிசல்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்க. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு நான் சொன்னேன். ப்ளஸ் ஈக்குவல்ட்டு, மைனஸ் ஈக்குவல்ட்டு, இதெல்லாம் நீங்கள் +1லேயே படித்து தான் வந்திருக்கீங்க. +1ல் C++ல் படித்த அதே ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர்ஸ் தான் இதுவும். ஸோ இதை பற்றி இங்கே லேர்ன் பண்ணிங்க. அண்டு கடைசியாக சில லிட்ரல்ஸை பற்றியும் லேர்ன் பண்ணோம் இல்லையா? பைத்தானில் இருக்கிற சில லிட்ரல்ஸ் பற்றியும் லேர்ன் பண்ணோம். அண்ட் ஒவ்வொரு கான்செப்டை நம்ம லேர்ன் பண்ணும்போதும் அது சம்மந்தமான கோடையும் நம்ம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் என்னெல்லாம் லேர்ன் பண்ணீங்களோ அத்தனையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் லேப்டாப்பில் ஐடி இன்ஸ்டால் பண்ணி, பைத்தானை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் அந்த கோடை டைப் பண்ணி நீங்கள் அதில் கரெக்டான ஆன்சர் வருதா, இல்லை ஏதாச்சும் எரர் வருதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வைங்க. அடுத்த கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணும்போது நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கணும். ஓகே.